الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சில பாடங்கள் தான் எங்களுக்கு எஞ்சியிருக்கின்றன. ரமதானுக்கு இடையில் ஒரு 11 அல்லது 12 தலைப்புகளும் மிச்சமாக இருக்கின்றன. ஜகாத்துடைய பாடத்தில் பிரதானமாக நாங்கள் உள்வாங்க வேண்டிய செய்திகளை இனி வரக்கூடிய காலங்களில் தெரிவு செய்து அவற்றை நாங்கள் பார்த்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் அதன் மூலம் இந்த ஜகாத்துடைய பகுதியை ஓரளவுக்கு முழுமைப்படுத்தியதாக வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஜகாத்து ஃபி மாலில் யத்தீம், அனாதைகள் தொடர்பாக வரக்கூடிய ஜகாத் சம்பந்தமான அந்த ஹதீதை நாங்கள் பார்க்கலாம். 11வது செய்தியாக அது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, புத்தகம் இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் வலிய யதீமன், எவர் ஒரு யதீமை பொறுப்பெடுக்கிறாரோ, லஹு மாலுன், அந்த யத்தீமுக்கு பொருளாதாரம் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையில் ஒரு அனாதையை யார் பொறுப்பெடுக்கிறாரோ, ஃபல் யத்தஜிர் லஹு, அந்த அனாதையினுடைய பொருளாதாரத்தை வியாபாரத்தில் அவர் முதலீடு செய்யட்டும், வியாபாரத்திற்கு அதை பயன்படுத்தட்டும். வலா யத்ருகுஹு, அந்த பொருளாதாரத்தை அவர் விட்டுவிட வேண்டாம். ஹத்தா தஅக்குலஹு ஸதகா, ஜகாத் அதை சாப்பிடுகிற வரை அந்த பொருளாதாரத்தை அவர் அப்படியே விட்டு வைத்து விட வேண்டாம் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் ஜகாத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஆதாரபூர்வமான செய்தியா அப்படிங்கிற விஷயத்தில் நீண்ட உரையாடல்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் இங்கு பார்ப்பதற்கு நேரம் இடம் கொடுக்காது. ஆனால் பொதுவாக இந்த ஹதீஸில், இந்த செய்தியில் வரக்கூடிய விஷயங்கள் ஏனைய செய்திகளில் உறுதிப்படுத்தப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கு, உசூல்களுக்கு மாற்றம் இல்லாத வகையில்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக இந்த இடத்திலே நாங்கள் கவனிப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம், மன் வலிய யத்தீமன், ஒரு யத்தீமை யார் பொறுப்பெடுக்கிறாரோ. அப்போ வலி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு யத்தீம், ஒரு அனாதை, ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அனாதையாக இருக்கும் பொழுது அவசியம் ஒரு வலி இருக்க வேண்டும், ஒரு பொறுப்புதாரர் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வலிகாரர் என்பவர் யார்? பொதுவாக அதாவது தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய பருவ வயதை அடையாத ஆண் குழந்தைகளோ அல்லது பெண் குழந்தைகளோ அவர்களை பொறுப்பெடுக்கக்கூடியவர்களுக்கு, அவர்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வலி அப்படி என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு தந்தை இழந்து விடுகின்ற பொழுது தந்தையினுடைய தந்தை அல்லது தந்தையினுடைய சகோதரர்கள் அந்த குழந்தை, அந்த அனாதையை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். இது ஒரு பகுதி இருக்கிறது. இது அசுல்.
அந்த குழந்தையினுடைய அசுல் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களே, நெருக்கமான சொந்தக்காரர்களே யாராக வருவது? வலியாக வருவது. இன்னொரு பகுதி இருக்கிறது, வசி என்று சொல்லுவார்கள். வசியத்து செய்யப்பட்டவர்கள், அவங்களும் யாராக வர முடியும்? வலியாக வர முடியும். வசி அப்படி என்று சொன்னால் யார்? ஒரு தந்தை மரணிப்பதற்கு முன்னால் அவருக்கு நெருக்கமான ஒருவரை, அவருடைய நண்பரோ அல்லது அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரையோ அழைத்து, நான் மரணித்து விட்டால் என்னுடைய பிள்ளைகளை நீ பராமரிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி வசியத்து செய்தால், அந்த வகையில் யத்தீமுகளுக்கு பொறுப்புதாரியாக வரக்கூடியவர்கள் வசீகள் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த வசீகளை பொறுத்தவரையில் அவங்க நெருக்கமான உறவுகளையும் தாண்டி அஜ்னபிகளாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். வசியை பொறுத்தவரையில் அந்த அனாதைக்கு இரத்த பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தந்தை யாரை பராமரிக்குமாறு நம்பிக்கைக்கு பாத்திரமாக சொல்லிவிட்டு மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வார் என்றால், அந்த குழந்தையை பொறுப்படுத்திக் கொள்வார். குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருக்கிற சந்தர்ப்பத்திலும் அவரோட அந்த பெண் குழந்தைக்கு, அதாவது இரத்த பந்தம் இல்லாத அஜ்னபிகள் கூட என்ன செய்ய முடியும்? வசீகளாக வர முடியும். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நிசாவில் சொல்லுகின்ற பொழுது, வசி அதாவது வலிகாரர் நேர்மையானவராக இருந்து அஜ்னபியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பெண் குழந்தை என்ன செய்து வளர்ந்து விட்டால், அந்த அனாதை வளர்ந்ததிலிருந்து அந்த அனாதையினுடைய சொத்துக்கோ அல்லது அழகுக்கோ ஆசைப்படாத நிலைமையில் ஒரு பாதுகாப்பு கருதி அவர் திருமணம் செய்ய முடியுமா என்றால் அவரால் என்ன செய்ய முடியும்? திருமணம் செய்ய முடியும். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ இன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. அனாதை பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அநியாயத்தை பயந்தால் அவர்கள் என்ன செய்யாதீர்கள்? திருமணம் செய்யாதீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, ஒருவர் ஒரு அனாதையை வளர்க்கிறார், ஆனால் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவராக அவர் இருக்கிறார். வளருகின்ற பொழுது அந்த குழந்தையின் அந்த அனாதையினுடைய ஆற்றலையும் அதற்கு இருக்கக்கூடிய சொத்தையும் கவனித்து நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அது கூடாது என்று இந்த வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது என்று விளக்கம் சொல்லுகிறார். அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன வழங்குகிறோம் என்றால், குடும்பத்திற்கு தாண்டியவர்கள் கூட என்ன செய்ய முடியும்? நேர்மையானவர்கள் பொறுப்பெடுக்க முடியும். இதற்கு சொல்லுவாங்க வசி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இன்னொரு பகுதி இருக்கிறது, யாருமே பொறுப்பெடுக்காத சந்தர்ப்பத்தில் காலி என்ன செய்வார்? காலி பொறுப்படுத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனவந்தரையோ அப்படியானவர்களையோ சாட்டி விடுவார், இந்த பிள்ளையை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ அந்த வழிகாரர்கள் இப்படியான அடிப்படையில் வரலாம். அதே மாதிரி பார்ஷியலாகவும் வர முடியும். அதாவது அந்த அனாதைகளுடைய கல்வியை மட்டும் பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் ஒரு பகுதியில் இருப்பார்கள், ஒழுக்கமூட்டி வளர்க்கக்கூடியவர்கள் ஒரு பகுதியாக இருப்பார்கள். இப்படி பகுதியாகவும் யார் வர முடியும்? வழிகாரர்கள் என்பது வர முடியும். இஸ்லாம் அதிகமான விஷயங்களை எதை பற்றி சொல்லுகிறது? இந்த வலியை பற்றி சொல்லுகிறது. நாங்கள் அதிகம் கவனம் எடுக்காத ஒரு பகுதியாக இந்த விஷயம் இருக்கிறது சகோதரர்கள். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் சமூகத்தில் இப்படி நடக்கிறதா? அதாவது ஒரு அனாதை ஒன்று சமூகத்தில் உருவாகிவிட்டால் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் அவங்க அந்த குழந்தை யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும்? காலி இடத்தில் ஒப்படைக்கப்படும். அப்போ அந்த காலி இடத்தில் ஒருவர் சென்று அதற்காக பதிந்து இந்த குழந்தையை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி பொறுப்பெடுக்கிற ஒரு சட்டத்தை இது சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு சமூக வளமையில் என்ன செய்யப்படுகிறது என்றால், விரும்பியவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள்? பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு கவனம் யாருடைய விஷயத்தில்? அனாதையுடைய விஷயத்தில் செய்கிறது அப்படிங்கிறதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சகோதரர்களே, வலி அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருப்பதனால் இந்த வலிகாரருக்கு என்ன இருக்கிறது என்றால், அந்த யத்தீமின் மீது முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த யத்தீமின் மீது என்ன இருக்கிறது? முழு அதிகாரமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு பதிலாக என்ன செய்கிறார்? அந்த இடத்தில் வருகிறார்.
அந்த தந்தைக்கு பதிலாக அந்த இடத்தில் அவர் வருவதனால் ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு வருகிறது? வலிகாரருக்கு வருகிறது. அதனால தான் அல் குர்ஆனில் நாங்கள் பார்க்கலாம், அந்த அனாதையினுடைய சொத்தை நீங்கள் அவர்களுடைய ருஷ்து, அவர்களுடைய நேர்த்தியான சிந்தனை காலம் வருகிற வரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்களுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ண கொடுக்காதீங்க. அப்போ கொடுக்காம ஒரு வலிகாரர் அந்த சொத்தை அந்த அனாதை தகுதியான ஒரு வயதை அடைகிற வரை தடுத்து வைத்திருக்கக்கூடிய உரிமையும் யாருக்கு இருக்கிறது? வலிகாரருக்கு இருக்கிறது. இதுக்கு சொல்வார்கள் ஹிஜ்ர் என்று சொல்வார்கள். பொருளாதாரத்தை என்ன செய்து வைப்பது? தடை செய்து வைப்பது. அப்போ அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? வலிக்கு இருக்கிறது. அதே மாதிரி சகோதரிகளே, இது வலியுடைய முக்கியத்துவத்தை இந்த செய்தி நமக்கு உணர்த்துவதை போல அனாதைக்கு என்ன உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த செய்தி சொல்கிறது. ஜகாத் என்பது உண்டு. யாருடைய சொத்திலும் எது கடமையாகிறது? அனாதையுடைய சொத்திலும் ஜகாத் என்பது கடமை அப்படிங்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் கடமை? பொதுவாக நீங்கள் ஹதீதுகளை, குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்த்தீர்களேயாக இருந்தால் அவர்களுடைய சொத்திலே இருந்து நீங்கள் ஜகாத்தை பெறுங்கள்னு தான் வருகிறது. யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளுங்க? ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று தான் பொதுவான செய்திகள் வருகிறது. எனவே அனாதையுடைய சொத்திலிருந்து ஜக்காத்தை எடுக்கக்கூடாது, இன்னாருடைய சொத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று பிரித்து எங்கு வரவில்லை, ஹதீதுகளில் வரவில்லை. எனவே பொதுவாக வந்திருப்பதனால் அனாதையாக இருந்தாலும் அந்த அனாதை செல்வந்தனாக இருந்தால் அவருடைய சொத்திலிருந்தும் என்ன கடமையாகும்? ஜகாத் என்பது கடமையாகும் அப்படிங்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த அனாதைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய சொத்தில் இருந்து ஜகாத்து கடமையாகுவதற்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் காரண அடிப்படையில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது அந்த பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சட்டமும் வரும். அது பருவ வயதை அடைந்திருந்தாலும் சரி, பருவ வயதை அடையாமல் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திற்கு இஸ்லாம் என்ன சட்டமெல்லாம் சொல்லுகிறதோ அந்த சட்டமெல்லாம் யாருக்கும் வரும்? பருவ வயதை அடையாதவர்களுக்கும் என்ன செய்யும்? வரும். அதாவது அனாதைகளுக்கும் வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம், ஒரு அனாதை இருக்கிறார். இந்த அனாதையுடைய தந்தை மரணித்து விட்டார், தாய் இருக்கிறார். தாய் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன சொல்லுவோம்? யத்தீம் என்று தான் சொல்லுவோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் தந்தையை இழந்தவர்களுக்கு நாங்கள் யத்தீம் என்று அழைக்கிறோம். அதே நேரத்தில் தாய் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன வரும்? யத்தீம்னு தான் சொல்லுவோம். அப்போ எனக்கு இழப்புங்கிறது யாரை வைத்து வருகிறது? யத்தீம் என்கிற அந்த பார்வை எதை வைத்து வருகிறது? யாருடைய இழப்பை வைத்து வருகிறது? தந்தையினுடைய இழப்பை வைத்து தான் வருகிறது. இப்போ தந்தை விட்டு சென்ற பொருளாதாரம், அந்த சொத்து அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. இப்போ அதிலிருந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாயை அவன் கவனிக்க முடியுமா இல்லையா? அவன் வளர்ந்தால் அந்த தாயை கவனிப்பானா இல்லையா? தாயை கவனிக்கிற கடமை அவனுக்கு உண்டா இல்லையா? அதுபோன்று தான் அது அவனுக்குரிய வாரிசு சொத்தாக இருந்தாலும் அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து கவனிக்கப்பட வேண்டிய உறவுகளுக்கு அவன் செலவு செய்ய வேண்டுமா இல்லையா? அவன் வளர்ந்தால் செலவு செய்வதை போல வளராவிட்டாலும் அதிலிருந்து செலவு செய்யலாம். அப்போ பொருளாதார சட்டம் என்பது யத்தீமோடும், அதாவது பருவவயதை அடையாதவர்களோடும் தொடர்படுகிறதா இல்லையா? தொடர்படுகிறது. அது மாதிரி தான் ஜகாத் என்பது இஸ்லாம் எதிலே கடமையாக்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் கடமையாக்கியிருக்கிறது. எனவே பொருளாதாரத்துக்கு என்ன சட்டம் எல்லாம் வருமோ அந்த சட்டம் யாருடைய சொத்துக்கும் இருக்கிறது? அனாதையுடைய சொத்துக்கும் இருக்கிறது. எனவே அனாதையுடைய பொருளாதாரம் ஒரு நிசாபை அடைந்து விட்டால் அதிலிருந்தும் என்ன கொடுக்கப்பட வேண்டும்? ஜகாத் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த செய்தியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வலா யத்ருகுஹு ஹத்தா தஅகுல ஸதகா, ஜகாத்து சாப்பிட்டு முடிக்கிற வரை அந்த பொருளாதாரத்தை அவர் என்ன செய்து வைக்க வேண்டாம்? விட்டு வைக்க வேண்டாம். வலிகாரர் அந்த சொத்தை அப்படியே கிடப்பில் போட்டு வைக்க வேண்டாம். அதை எண்ணத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணட்டும், பொருளாதாரத்தில் அவர் போடட்டும், அதை பெருக்கட்டும். அப்போ அந்த செய்தி என்ன சொல்கிறது? ஜகாத் சாப்பிட்டு முடிக்கிற வரை
அதை அப்படியே வைத்து விட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சிலர் என்ன சொன்னாங்கண்டா, இன்னொரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? மா நகசத் சதகத்துன் மின் மாலின், ஜக்காத்து கொடுப்பது, சதக்கா கொடுப்பது பொருளாதாரத்தை என்ன செய்ய மாட்டாதே, குறைக்க மாட்டாதே. அப்போ இந்த செய்தியில் என்ன வருகிறது? ஜக்காத்து கொடுத்து பொருளாதாரம் குறைகிற வரை காத்திருக்க வேண்டாம். அப்போ இந்த செய்தி ஜக்காத்து கொடுப்பதனால் பொருளாதாரம் குறைவதாக சொல்லுகிறது. வேறொரு செய்தி என்ன சொல்லுகிறது? எவ்வளோ ஜக்காத்து கொடுத்தாலும் பொருளாதாரம் என்ன செய்ய மாட்டாது, குறைய மாட்டாது என்று சொல்லுகிறது. அப்போ எப்படி நாங்கள் இந்த ரெண்டு செய்திக்கும் இடையில் ஒரு ஒத்துமையை கொடுப்பது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை, அழகாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறைவு அப்படிங்கிறது ரெண்டு வகையான குறைவு இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு தெரிகின்ற குறைபாடு. நம்மள்கிட்ட பொருளாதாரம் நாங்கள் சதக்கா கொடுத்தா 1000 இருப்பது 500 குறையுமா இல்லையா? குறை. அது ஒரு பிசிக்கலாக கண்ணுக்கு தெரிகிற குறைவு. அந்த ஹதீஸ் எதை சொல்கிறது? எவ்வளோ சதக்கா கொடுத்தாலும் பொருளாதாரம் குறையாது அப்படி என்று சொல்லி வரக்கூடிய அந்த ஹதீஸ் எதை சொல்கிறது என்றால், பரக்கத்து சார்ந்த அதிகரிப்பை சொல்கிறது. இப்போ உதாரணமாக ஒருவர் இடத்திலே ஜக்காத் நிசாபை அடைந்த ஒரு பொருளாதாரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும். இப்போ இவர் இந்த முறை ஜக்காத்து கொடுத்து விட்டார். வார வருடம் அது வளர்ச்சி அடையாமல் குறைவாக இருக்கிறது என்றால், அந்த குறைவு பார்வையில் ஏற்படுகிற குறைவு ஒழிய பரக்கத்தில் ஏற்படுகிற குறைவா? இல்லை. அப்போ இந்த செய்தியில் ஒரு யதார்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி எது சொல்கிறது? எவ்வளோ சதக்கா கொடுத்தாலும் அது குறைவது போன்று உங்களுக்கு தெரிந்தாலும் அது என்ன கிடையாது, குறைவு கிடையாது. அப்போ இந்த செய்தி பரக்கத்தில் வர குறைவு நாங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடாது. சாதாரணமாக ஒன்றை நாங்கள் செலவு செய்யும் பொழுது ஏற்படுகின்ற யதார்த்தமான குறைவு. அப்போ இந்த ஹதீஸ் ஜக்காத்தினுடைய பரக்கத்துக்கு எதிரானதா இந்த செய்தி? அப்படி நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே குறைவு அப்படிங்கிறதை, அன்புள்ள சகோதரர்களை, பரக்கத் சார்ந்த ஒரு விஷயம். அந்த அதிகரிப்பு என்கிறது ஒரு பகுதி. அதை கவனிக்காமல் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டு செய்திக்கு இடையில் முரண்பாடு இருக்கிறதா? இந்த ரெண்டு செய்திக்கும் இடையில் முரண்பாடு இருக்கிறதா? அப்போ இந்த செய்தி எதை சொல்லுகிறது? சாதாரணமாக ஏற்படுகிற குறைபாடை சொல்லுகிறது. அப்படி குறைவதனால் பரக்கத்தும் குறைகிறது என்ற அர்த்தமா? இப்போ ஜக்காத்து கொடுக்கும் பொழுது குறைவு ஒன்று ஏற்படத்தான் செய்யும். அப்போ அந்த குறைவு சாதாரணமான ஏற்படுகின்ற குறைவு. அதனால் பரக்கத்திலும் குறைவு ஏற்படுகிறது என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விளங்கி கொள்ளக்கூடாது. அப்போ ஒரு யத்தீமுடைய சொத்தில் இருந்து ஜக்காத்து கொடுத்தால் அந்த பொருளாதாரம் அழிஞ்சிடும். யத்தீம் யாராக மாறிவிடுவான்? ஏழையாக மாறிவிடுவான். அப்படி என்று எது சொல்லவில்லை, இந்த செய்தி சொல்லவில்லை என்பதையும் நாங்கள், அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் வழங்கிக் கொள்கிற ஒரு விஷயம். அடுத்தது என்ன? இப்போ ஜக்காத்து கொடுப்பவர் யார்? ஒரு அனாதையுடைய சொத்திலிருந்து யார் ஜக்காத்து கொடுக்கிறார்? வலிகாரர் கொடுக்கிறார். இப்போ இந்த வலிகாரருக்கு சொல்லுவார்கள் வக்கீல். இந்த வலிகாரர் யார்? பொறுப்புதாரி அல்லது நாயிப் என்று சொல்லுவார்கள். ஒரு இபாதத்தை நிறைவேற்ற வேண்டியிருப்பவர் சக்தி இல்லாத காரணத்தினாலோ அல்லது இயலாமை காரணத்தினாலோ அவர் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற இயலாமல் போகின்ற பொழுது அவருக்கு சார்பாக அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன சொல்லுவாங்க? வக்கீல் என்று சொல்லுவார்கள். தௌக்கீல் பண்ணுவதுன்னு சொல்லுவார்கள். ஹஜ்ஜி செய்ய முடியாமல் இருக்கின்ற பொழுது இன்னொருவரை என்ன பண்ணுவது? நியமனம் செய்வது. அவர் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவராக இருந்தால் இவருக்காக வேண்டி இவரால் முடியலை, வாகனத்தில் ஏறி பிரயாணம் செய்ய முடியலை, அதற்கான கஷ்டம் அவருக்கு இருக்கிறதுங்கிற நியாயம் இருக்கின்ற பொழுது இப்போ இவருக்கு சார்பாக அவர் ஹஜ்ஜி செய்தால் அவர் யார்? நாயிப். அதுக்கு சொல்லுவாங்க என்ன? நாயிப் அல்லது வக்கீல் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீயத்து கட்டாயம் வர வேண்டும். ஒருவருக்கு சார்பாக இன்னொருவர் வணக்கத்தை அந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது கட்டாயம் என்ன வர வேண்டும்? நான் இன்னாருக்காக வேண்டி இந்த அவருக்கு இயலாமல் போன காரணத்தினாலே நான் அதை நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிற நீயத்து யாருக்கு வர வேண்டும்? வக்கீலாக இருப்பவருக்கு கட்டாயம் நீயத்து வர வேண்டும். ஆனால் இபாதா ஹாலிசா, சுத்தமான வணக்கங்கள்னு ஒன்று இருக்கிறது. அதாவது அது அடியானுக்கும் இறைவனோடு மட்டுமே தொடர்படக்கூடிய இபாதத்துகளை இன்னொரு ஆள் பொறுப்பு சாட்டையிலுமா? திக்ரு செய்கிறது, கடமையான தொழுகைகளை என்ன பண்ணுவது? தொழுவது. அப்போ எனக்கு முடியாது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலாமா? அப்போ உங்களோட தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற இல்லாட்டி நான் அதுக்கு வக்கீலாக இருந்து நான் தொழலாமா?
அப்படி வரையலாது. ஆனால் அதே நேரத்தில் சக்தியோடு சம்பந்தப்படக்கூடிய சமுதாய சில விவகாரங்களோடு தொடர்படக்கூடிய விஷயங்களில், பொருளாதாரத்தோடு தொடர்படக்கூடிய விஷயங்களில் ஒருவருக்கு செய்ய முடியாமல் போகின்ற பொழுது அவருக்கு சார்பாக யார் செய்யலாம்? பொறுப்புதாரர் செய்ய முடியும். அப்போ அந்த அடிப்படையில் எத்தீமுக்கு யார் பொறுப்புதாரியாக இருக்கிறாரோ அவர் என்ன செய்வார்? இந்த எத்தீமுக்காக வேண்டி அவனுடைய பொருளாதாரத்தில் கடமையாக கூடிய ஜக்காத்தை நான் கொடுக்கிறேன் என்கிற நியத்தை அடிப்படையாக வைத்து அவர் என்னத்தை கொடுப்பார்? அந்த ஜக்காத்தை கொடுப்பார். அந்த விஷயமும் எதில் இருக்கிறது? இந்த செய்தியில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யத்தீமுடைய பொருளாதாரத்தில் வரக்கூடிய இந்த ஜக்காத்தை எப்பொழுது கொடுப்பது அப்படின்னு கேட்டால், சமீபத்தில் ஒரு உரையோடு கேட்டேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது யத்தீம் வளருகிற வரை, பருவ வயதை அடைந்து வளருகிற வரை அவனுடைய பொருளாதாரத்தில் என்ன கொடுக்கக்கூடாதான்? ஜக்காத் என்பது கொடுக்கக்கூடாது. அவன் 18 அல்லது 20, 25 வயசுக்கு வந்ததுக்கு பிறகு நேர்த்தியாக சிந்திக்கிற, பொருளாதாரத்தை கையாளுகிற அந்த ஆளுமை வயசுக்கு வந்த பிறகு அவனிடத்தில் போய் என்னது சொல்ல வேண்டுமாம்? உன்னுடைய பொருளாதாரத்தில் இத்தனை வருஷமாக என்ன இருக்கிறது? ஜக்காத்து கடமையாக இருக்கிறது என்று சொல்லி பருவ வயதை அவனை அடைந்ததுக்கு பிறகும் அவன் மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மிக தவறான ஒரு கருத்து சகோதரர்களே. ஒரு யத்தீமுடைய சொத்தில் ஜக்காத்து கடமையாகிவிட்டு என்றால் வலிகாரர் கணக்கு பார்த்து அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜக்காத்தை உடனடியாக கொடுத்து விட வேண்டும். அவன் பருவ வயதை அடைகின்ற வரை அதை என்ன பண்ணி வைத்திருக்கக்கூடாது? காத்திருக்கிற வகையில் வைத்திருக்கக்கூடாது. இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக ஜக்காத்தை கொடுத்து, ஏன்னா ஜக்காத்து கடமையாகிவிட்டது என்று சொன்னால் ஒரு கடமையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிற்படுத்தாமல் அதை அவசரமாக செய்ய வேண்டும். அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டமாக இருக்கிறது. ஹைர். அதே மாதிரி இந்த செய்தியில் யத்தீம் அப்படிங்கிற இந்த வாசகத்திலிருந்து, யத்தீம் என்றாலே பருவ வயதை அடையாதவர்கள் தானே. அப்போ அந்த அடிப்படையில் சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து இருந்தால், அவங்க யத்தீம் இல்லை ஆனால் சிறுவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் சேர்ந்து விட்டது. அப்போ சகீருக்கு ஜக்காத் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாமா? சிறுவர்களுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதே மாதிரி புத்தி பேதளித்தவர்களாக இருந்தால், அவர்களுக்கு சிந்திக்கிற வாய்ப்பு இல்லை, அப்போ அவங்களுடைய சொத்துலேயும் என்ன கடமையாகும்? அவங்களுக்கு தொழுகை கடமையாகாது, ஹஜ்ஜு கடமையாக மாட்டாது, நோன்பு கடமையாக மாட்டாது. ஆனால் பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது அவங்களுடைய புத்தி சுயாதீனத்தை நாம் அவடத்தில் என்ன செய்கிறதில்லை, பார்க்குறது இல்லை. அப்போ நாங்கள் எதை பார்க்கணும்? அவனுடைய பொருளாதாரம் நிசாப் அடைந்திருக்கிறதா என்று பார்க்க. அப்போ யத்தீமாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, புத்தி பேதளித்தவர்களாக இருந்தாலும் சரி, நிசாபை அடைந்து விட்டால் அவர்களுடைய பொருளாதாரத்தில் என்ன உண்டு? ஜக்காத் உண்டு என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த செய்தியில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த செய்தியில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன செய்தி? யத்தீமுடைய சொத்தை நீங்கள் விட்டு வைக்க வேண்டாம், ஜக்காத் அதை குறைத்து விடுகின்ற வரை அப்படியே வைத்து விட வேண்டாம். இதில் என்ன உங்களுக்கு விளங்குகிறது? வருடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா மீண்டும் மீண்டும் கொடுக்கின்ற பொழுதுதானே குறைவு ஏற்படும். இப்போ ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, அது நீங்கள் இப்போ ஒரு தரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் குறைவுன்னு சொல்கிறது இல்லை. திரும்ப அடுத்த முறையும் அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறீங்க? நிசாப் இருக்கிறது என்றால் அது என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்போ தொடர்ந்து ஒரு ரொட்டேஷன் அடிப்படையில், ஒரு கால அடிப்படையில் மீண்டும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் எந்த செய்தியில் இருக்கிறது? இந்த செய்தியில் இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக ஜக்காத்து வாங்கி வாங்கி அந்த பொருளாதாரம் ஆகவும் குறைந்த நிலையில் போகாத வரை பார்த்து கொள்ளுங்கள் என்றால், அப்போ வருடம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற செய்தி தகவலும் எந்த செய்தியில் இருக்கிறது? இதில் விளங்குறதா இந்த விஷயம்? ஹைர். அதே மாதிரி சகோதரர்களே, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், அதாவது வருடம் ஜக்காத்து கொடுப்பதனால், வருடம் ஜக்காத்து கொடுப்பதனால அந்த யத்தீமுடைய சொத்து அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுகிறார். அது சரியான கருத்தா? இல்லை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பருவ வயதை அடைந்ததுக்கு பிறகு அவன் மொத்தமாக பார்த்து வாழ்க்கையில் அந்த சொத்துக்கு எத்தனை நேரம் கொடுத்தா போதும்?
வருடம் என்ற சட்டத்தை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தீமுடைய விஷயத்தில் என்ன சொல்வார்கள்? அவன் பருவ வயதை அடைந்த பிறகு அவனுக்கு மொத்தமாக எவ்வளோ சொத்து இருக்கிறதோ அதில் எத்தனை தடவை கொடுத்தா போதும்? ஒரே ஒரு தடவை கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். இது சரியான கருத்தா? இது ஒரு தவறான ஒரு கருத்து என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த செய்தியை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இந்த செய்தியில் என்ன வருகிறது? வியாபாரத்தில் நீங்கள் அதை போடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ சிலர் என்ன சொல்லுகிறார்கள்னா, வியாபாரத்தில் போட்டு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் வியாபாரத்தில் என்ன வர முடியும்? நஷ்டம் வர முடியும். அப்போ அந்த சொத்தை கொண்டு போய் நீங்கள் வியாபாரத்தில் போட்டுட்டீங்கன்னா மொத்தமாக அவனுடைய சொத்து என்ன செய்துவிடும்? சில நேரம் நஷ்டத்தை அடைந்து விட்டால் என்ன செய்வது? அப்போ எத்தீமுக்கு என்ன செஞ்ச மாதிரி வந்துடும்? அநியாயம் செய்த மாதிரி வந்துருமே என்று சொல்லி அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை மறுக்கிறார்கள், இந்த செய்தியை மறுக்கிறார்கள். ஆனால் அது மிக தவறான ஒரு விஷயம். அதாவது சகோதரர்களே, இரண்டு வகையாக நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். வியாபாரம் என்பதை பொறுத்தவரையில் எத்தீமு வியாபாரம் செஞ்சாலும் சரி, நாம வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஏற்றத்தாழ்வு என்பது இயல்பானது. அந்த இயல்பை யாராலும் மறக்க முடியுமா? அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வட்டி என்பது எப்பொழுதுமே கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வியாபாரத்தை பொறுத்தவரையில் என்ன இருக்கும்? ஏற்றம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். அது எத்தீமுடைய விஷயத்தில் நீங்கள் நல்லெண்ணத்தோடு வியாபாரத்தில் போட்டாலும் சரி, சில நேரம் ஏற்றமாக இருக்கும், சில நேரம் இறக்கமாக இருக்கும். அதற்காக வேண்டி எத்தீமுடைய சொத்தை எதில் போட முடியாது என்று சொல்ல முடியாது, வியாபாரத்தில் போட முடியாது அப்படி என்ற கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. அதனால் அறிஞர்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று என்ன, பொருளாதாரத்தை பணயம் வைத்து போடாதீர்கள். ஒன்றில் சுவர் இல்லாமல் கொண்டு போய் என்ன செய்திடாதீங்க, எத்தீமுடைய சொத்தை கொண்டு போய் போட்டு விடாதீர்கள். நன்கு தெரிகிறது, நல்ல ப்ராஃபிட் வருகிறது, சகல பக்கத்தாலும் ஏற்கனவே வளர்ந்த ஒரு வியாபாரமாக இருக்கிறது. அப்படியான ஒரு வியாபாரத்தை நீங்கள் தெரிவு செய்து எத்தீமுடைய ஒரு நலவுக்காக வேண்டி அவனுடைய சொத்தை நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணினால் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? அதில் என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு சரியான அவதானிப்பு இல்லாமல் உத்தரவாதம் இல்லாத பொருளாதாரத்தில் கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, எத்தீமுடைய சொத்தை கொண்டு போய் முதலீடு செய்யாதீர்கள். அப்போ சகோதரர்களே, எத்தீமுடைய சொத்தை நாங்கள் வியாபாரத்தில் போடுவது என்பது தவறான ஒரு விஷயம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பல அறிஞர்கள் எத்தீமுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வழிகாரர் அந்த எத்தீமுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அவர் என்ன செய்ய முடியும், எதுவெல்லாம் எத்தீமுக்கு லாபத்தை தேடி தருமோ, அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை ஸ்டேபிள் ஆக்குமோ, அவனுடைய எதிர்காலத்தில் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய பொருளாதாரத்தை பல்கி பெருக்கக்கூடிய வழிகளெல்லாம் ஒரு வழிகாரருக்கு தெரிந்திருந்தால், ஒரு நேர்மையான ஒரு வழிகாரராக இருந்தால், அப்போ அவர் என்ன செய்ய முடியும், அந்த பொருளாதாரத்தை போட்டும் அதை எத்தீமுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக கூட என்ன செய்கிறது. ஒரு தேக்கம் அடைந்து 15 வருடம் 20 வருடங்கள் ஒரு மனிதனுடைய சொத்து தேக்கம் அடைந்து இருப்பதை விட அதை வளர்த்து கொடுப்பது சிறந்ததா இல்லையா? வளர்த்து கொடுப்பது என்பது சிறந்தது என்கிற அடிப்படையில் இந்த எத்தீம் சம்பந்தமாக சகோதரர்களே நிறைய சட்டங்களை யார் பேசியிருக்கிறார்கள். அதிகம் பேசப்படாத ஒரு செய்தி என்பதனால தான் இந்த ஹதீதை நான் தேர்வு செய்தேன். எத்தீம் சம்பந்தமாக நாங்கள் அதிகமாக என்ன செய்வதில்லை, சாதாரணமாக எத்தீமுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஃபிக்ஹ் கிதாபுகளை நாங்கள் திறந்து பார்த்தோமையாக இருந்தால் எத்தீமுகள் சம்பந்தமாக நிறைய சட்டங்களை யார் பேசிக்கிறாங்க, அறிஞர்கள் பேசிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எத்தீம் என்பது சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய மனதிலிருந்து விடுபட்டு போன ஒரு விஷயமாக யாருடைய விஷயம் இருக்கிறது, எத்தீமுகளுடைய விஷயம் இருக்கிறது. சகோதரர்களை பாருங்கள், அதாவது அறிஞர்கள் 4-5 விஷயங்களை இந்த எத்தீமுகளுடைய பொருளாதாரத்தை கையாளுவது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இது நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால், எத்தீமுடைய சொத்தை முதாரபா என்று சொல்லப்படும். முதாரபா என்று சொன்னால் என்ன, ஒரு முதலாளியினுடைய பொருளாதாரத்தை எடுத்து ஒருவர் தொழில் செய்து லாபத்தை ஈட்டி கொடுப்பது, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, முதாரபா அப்படின்னு சொல்லுவார்கள் சகோதரர்களை. அப்போ இந்த முதாரபா செய்யலாமா இல்லையா என்று கேட்டால் தாராளமாக என்ன செய்ய முடியும், யாருடைய விஷயத்தில், எத்தீமுடைய விஷயத்தில் முதாரபா செய்ய முடியும். எப்படியான சந்தர்ப்பத்தில்,
எத்தீமுக்கு ஒரு தேவை இருக்கிறது. எத்தீமுடைய பொருளாதாரம் ஒன்று இருக்கிறது. அவன் வளர்ந்தால் அவனுடைய கல்வி தேவை, அவனுடைய இன்னப்புற தேவை, அல்லது அவனுடைய ஆரோக்கிய தேவை, இப்படியான விஷயம் இருக்கிறது. அல்லது எத்தீம் வளர்ந்தால் இப்போ கையில் இருக்கிற பொருளாதாரம் என்னது போதாது, அவனுடைய செலவுக்கு என்ன செய்ய மாட்டாது, இந்த சொத்து போதாமல் இருக்கும். அல்லது எத்தீம் வளர்ந்த பிறகு எத்தீமுக்கு கடன் உதவி செய்வதற்கோ அல்லது வேறு உபகாரங்கள் செய்வதற்கோ யாரையும் வழிகாரர் என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளவில்லை. சமூகத்தில் அப்படியான ஆக்கள் இல்லை அப்படின்னு ஒரு வழிகாரர் என்ன செய்தால், நினைத்தால் அதை எதில் போட முடியும், முதாரபா மாதிரியான வியாபாரத்தில் அவர் போட முடியும். அப்படிங்கிறதை சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கிறது. எத்தீமுடைய சொத்தை வியாபாரத்தில் போடுகின்ற பொழுது தனக்கான ப்ராஃபிட்டை என்ன செய்யக்கூடாது, மனதில் வைத்து கொண்டு அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ எத்தீமுக்கு ஒரு பெரிய கருவூலம் ஒன்று இருக்கிறது, நாம் கொண்டு போய் இன்னத்தில் போடுவோம், ஒரு வியாபாரத்தில் போட்டால் நமக்கும் அதில் ஒரு நிஸ்பா, ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு லாபம் உண்ட அடையலாம் என்கிற நீயத்தோடு இருந்தால் அது எது மாதிரி, வைன் ஹிப்தும் அல்லா துக்சித்து ஃபில் எத்தாமா, நம்மளோட மனசால் நம்ம யாருக்கு அநியாயம் செய்கிறோம், எத்தீமுக்கு மனசால் அநியாயம் செய்கிறோம். அப்படியான நோக்கம் இல்லாமல் சுயநலம் எதுவுமே இல்லாமல் எத்தீமுடைய சொத்தை ஒருவர் வழிகாரர் வளர்க்க நினைத்தால் அப்போ அவர் என்ன செய்ய முடியும், அந்த சொத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, பண்ண முடியும். இன்னும் அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கண்டா, வழிகாரர் எப்படி இருக்கணும் என்றால் ஆகச்சிறப்பு ஆக உயர்ந்த கட்டம் எதென்றால் ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து தனக்காக எடுக்காமல் அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் யாருக்கே கொடுப்பது சிறந்தது. இப்போ இவருக்கு ஒரு வியாபாரம் இருக்கிறது, அந்த வியாபாரத்தில் எத்தீமுடைய சொத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறார். அதில் வார ரிபஹ், அதில் வார லாபத்தை எல்லாத்தையும் எடுத்து பரோபகாரமான மனசோடு அது எல்லாத்தையும் யாருக்கு கொடுப்பது சிறந்தது. உங்களுடைய உழைப்பு, உடல் உழைப்பு இருந்தாலும் அதை கொண்டு போய் நீங்கள் யாருக்கு கொடுத்தால், எத்தீமுக்கு கொடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும் என்று கூட அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பாருங்கள். இது முதலாவது விஷயம், எத்தீமுடைய சொத்தை கையாளுகிற விஷயத்தில் மிக முக்கியமான முதலாவது அறிஞர்கள் பேசக்கூடிய விஷயம். ரெண்டாவது சகோதரர்களே கபின் என்று சொல்லுவாங்க. அதாவது எத்தீமுடைய ஒரு சொத்தை, எத்தீமுக்கு ஒரு சொத்து இருக்கிறது, எத்தீமுக்கு நலவை நாடுகிறேன் என்ற போர்வையில் அதற்கு பெறுமதியான காசை வாங்காமல், எத்தீமுடைய ஒரு சொத்து இருக்கிறது, உதாரணமாக ஒரு நகை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அந்த நகைக்குரிய உண்மையான விலையை கொடுத்து அந்த பணத்தை வாங்காமல், அந்த நகையை கொடுத்து அந்த நகைக்குரிய உரிய விலையை வாங்காமல் குறைஞ்ச விலைக்கு வாங்குகிறார். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு வழிகாரருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, எத்தீமுடைய சொத்து இருக்கிறது, அதை நான் குறைஞ்ச விலைக்கு தாரன், நீ வாங்கிக்கன்னு சொல்லலாமா? அப்போ இது கபின், இது மோசடி. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, மோசடி. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி எத்தீமுடைய சொத்தை எத்தீமுடைய நலவு கருதி நாங்கள் விற்பதாக இருந்தால் சரியான விலைக்கு, உரிய விலைக்கு என்ன செய்ய வேண்டும், விற்க வேண்டும். அதே மாதிரி எத்தீமுடைய காசை எடுத்து ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அந்த நியாயத்தை என்ன செய்ய வேண்டும். வாங்குகிற பொருள் ஆக மட்டமாக இருக்கிறது, எத்தீமுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்குற காசு எப்படி இருக்கிறது, கூடுதலாக இருக்கிறது. இது கபின் ஃபாஹிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது மோசடி, எத்தீமுடைய சொத்து இல்லாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதே மாதிரி எத்தீமுகளை பிரெயின் வாஷ் பண்ணி அவன்கிட்ட போய் இது ஒரு நல்ல ஒரு சொத்து ஒன்று இருக்கிறது, உன்னிடத்தில் இவ்வளோ காசு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவனை ஏமாற்றி அப்படி வாங்குவதும் என்னது, கபின் ஃபாஹிஷ். இதுக்கு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு மோசடி. நாளை மறுமை நாளில் மோசடி உள்ளவர்கள் மிகப்பெரிய பாவிகள் என்பதற்கு ஏராளமான ஹதீதுகள் என்ன செய்திருக்கின்றன, வந்திருக்கின்றன சகோதரர்களே. அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, எத்தீமுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்பதாக இருந்தால், அதாவது ஒரு வீடு இருக்கிறது, அதே மாதிரி எத்தீமுக்கு என்று என்ன இருக்கிறது, ஒரு நிலம் இருக்கிறது, இது மாதிரியானவைகளை விற்கலாமா இல்லையா என்று கேட்டால் கடுமையான நிபந்தனைகளை என்ன செய்கிறார்கள், அறிஞர்கள் போட்டிருக்கிறார்கள். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி விற்கிறதுல யாருக்கு ஒரு நலவு இருக்க வேண்டும், எத்தீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நலவு இருக்க வேண்டும். அதே மாதிரி வேறு எந்த ஒரு பொருளாதாரமும் வழிகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். எத்தீமுடைய ஒரு நிலத்தை அவர் விற்க போகிறார், எத்தீமுடைய நலவை கருதி வேறு எந்த ஒரு பொருளாதார வாய்ப்புகளும் அந்த எத்தீமுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிபந்தனையை அறிஞர்கள் சொல்கிறார். அதே மாதிரி சகோதரர்களை, அந்த பொருளாதாரத்தை வாங்குகிறவர் நிறைவான காசை கொடுத்து
அந்த நிலத்தை வாங்குவோராக இருக்க வேண்டும். இப்படியான நிபந்தனைகள் இருந்தால் எத்தீமுடைய நலவுக்காக வேண்டி எத்தீமுடைய ப்ராப்பர்ட்டியை என்ன செய்ய முடியும், விற்க முடியும். ஆனால் அநியாயத்தை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளும். இது போக எத்தீமுடைய சொத்தில் இருந்து சதக்கா கொடுக்கலாமா? எத்தீமுடைய சொத்தில் இருந்து சதக்கா கொடுக்கலாமா? ஜகாத்து கொடுக்கலாம். பொதுவான உபரியான சதக்கா கொடுக்கலாமா? இதெல்லாம் பேசப்படாத விஷயங்கள் அன்புள்ள சகோதரர்கள். எத்தீமுடைய சொத்து ஏனைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற மாதிரி நாங்கள் எதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது? எத்தீமுடைய பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது சகோதரர்கள். அப்போ எத்தீமுடைய சொத்தில் இருந்து சதக்கா கொடுக்கலாமா? ஜகாத்து கொடுக்கலாம். சதக்கா கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அன்பளிப்பு செய்யலாமா? அன்பளிப்பு செய்யுங்கள், உங்களிடத்தில் அன்பு வளரும் அப்படின்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்து எத்தீமுடைய சொத்தில் இருந்து அன்பளிப்பு செய்யலாமா? ஏன்னா அது கடமையானது இல்லை. ஜகாத் என்பது கடமையானது. இந்த சதக்கா அப்படிங்கிறது அன்பளிப்புகள் என்பது அது யாருக்கு பாதிப்பாக முடியும்? எத்தீமுகளுக்கு. அதனால் வலா தக்ரபு மாலல் எத்தீம் இல்லா பில்லதி ஹி அஹ்சன். நீங்கள் எத்தீமுடைய சொத்துக்களை நல்ல முறையில் அல்லாமல் எதை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். எனவே எத்தீமுடைய சொத்திலே இருந்து சதக்கா கொடுப்பது கூடாது, அன்பளிப்பு செய்வது கூடாது, கடன் கொடுப்பது கூடாது. நெருக்கமான உறவுக்காரர் கேட்குறார், பிள்ளையுடைய இதில் இருக்கித்தானே நான் பார்த்து தந்துடுவேன், அதிலிருந்து எனக்கு கடன் கொஞ்சத்தை தாங்கன்னு கேட்கலாமா? கேட்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இது கண்டிப்பான ஒரு விஷயமாக இருக்கிற சகோதரர்கள். அறிஞர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு கிட்டத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க ஒரு அறிஞரிடத்தில். எப்படி கேள்வி என்றால், இப்போ ஒரு தாய் மட்டும் இருக்கிறார், தாயினுடைய தகப்பன் இருக்கிறார், தந்தை இல்லை, அப்போ எத்தீமாக இருக்கிறாங்க அந்த குழந்தை. இப்போ தாய் இருக்கிறார். இந்த தாயுடைய பிள்ளையுடைய விவகாரத்தை எல்லாம் அந்த தாயுடைய தந்தை பார்த்து கொள்கிறார். கேள்வி என்னவென்றால், இப்போ அந்த தந்தைக்கு அடிக்கடி போவதற்கு வருவதற்கு, கடைக்கு போவதற்கு, மார்க்கெட்டுகளுக்கு போவதற்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு மோட்டார் பைக்கில் உண்டு தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த தந்தை யாரை பராமரிக்கிறார்? எத்தீமை பொதுவான சில உதவிகளை செய்கிறார். கேள்வி என்னவென்றால், அந்த தந்தைக்கு இந்த எத்தீமுடைய சொத்திலிருந்து கொடுக்கலாமா அன்பளிப்பாக? அது நாங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நியாயமான என்ன இருந்தால், ஒமன் கான ஃபகீரன், நீங்கள் ஏழையாக இருந்தால் ஃபல்யகுல் பில் மாரூஃப். அந்த தந்தை தான், அந்த தாயுடைய தந்தை வழிகாரர் என்றால் அது வேறு விஷயம். அப்படி இல்லாமல் பொதுவாக வேறு பராமரிக்கிறார், சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுக்குறார், நம்மளோட நெருக்கமாக இருக்கிறாள் தான் என்று போட்டு என்ன செய்யலாது. நெருக்கமான ஆளாக இருந்தாலும் இதிலிருந்து அன்பளிப்பு செய்ய முடியாது. ஏன்னா அவர் அதை தன்னுடைய சொந்த தேவைக்கு பாவிப்பார், தன்னுடைய சொந்த விவகாரங்களுக்கு பாவிப்பார். அதில் இதையும் கவனித்து கொள்கிறார் என்ற ஒரு சாதாரண நிலைமை இருந்தால் எதிலிருந்து எடுத்து கொடுக்க முடியாது? எத்தீமுடைய சொத்தில் இருந்து. அப்போ தாயுடைய தகப்பனாக இருந்தால் கூட அறிஞர்கள் கடுமையான சட்டத்தை என்ன செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எத்தீமுடைய சொத்து உண்டா, அது அவனுடைய சொத்து. அப்போ அதில் இருந்து கடனை கொடுப்பதோ தர்மங்கள் செய்வதோ கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்புள்ள சகோதரர்களே கட்டாயம் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இரவல் கொடுக்கலாமா? இரவல்னா என்ன? இல்லை, கடனுங்கிறது வேறு, இரவலுங்கிறது யாரான்னு சொல்லுவாங்க உங்களோட பாஷையில். கொஞ்ச நாளைக்கு ஒரு புத்தகம் இருக்குது, அதை ஒரு பரவ பண்ணுறது என்ன, அது என்ன சொல்லுவாங்க உங்களோட பாஷையில்? இரவல். கடனுங்கிறது வேறு, இரவல் கொடுக்கலாமா? அனாதை சொந்தமான ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு வேன் இருக்கிறது, இரவலாக கொடுக்கலாமா? கேட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் நான் கொழும்புக்கு போயிட்டு இல்லாட்டி ஊருக்கு போயிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன செய்கிறார், சார் வாகனத்தை அந்த பிள்ளைக்கு சொந்தமான வாகனம் கொஞ்சம் தாங்க போய் ஓடிட்டு வாரான்னு சொல்கிறாரு. கொடுக்கலாமா? கொடுக்க இயலாது. ஏன் இயலாது? எத்தீமுடைய சொத்தில் தேய்மானம் ஏற்படுகிறது.
என்ன ஏற்படுகிறது? தேய்மானம். அந்த சொத்தில் ஒரு சிதைவு ஏற்படுகிறது. அப்போ 500 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தால் அப்போ அதில் சேதங்கள் வர வாய்ப்பாக இருக்க இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது, தேய்மானம் இருக்கிறது. அப்போ அதனால் எது கூட கொடுக்கக்கூடாது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள்? இரவல் கூட கொடுக்கக்கூடாது அப்படி என்று அறிஞர்கள் சொல்வதை கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது எந்த ஒரு நன்மை மஸ்லஹாவையும் யாருக்கு தரலை. நீங்கள் அனாதையுடைய சொத்தை இன்னொருவரோடு சம்பந்தப்படுத்துவதாக, இது பொது விதி தான். அனாதையுடைய சொத்தை இன்னொருவரோடு என்ன படுத்துவதாக இருந்தால், சம்பந்தப்படுத்துவதாக இருந்தால், அது அனாதைக்கு ஏதோ ஒரு வழியில் எதை கொண்டு சேர்க்க வேண்டும்? லாபத்தை கொண்டு இதுதான் பொதுவான விதி. ஏதோ ஒரு வழியில் லாபத்தை கொண்டு சேர்க்குமையாக இருந்தால் அது ஒரு விடயம். அப்படி இல்லாமல் தர்மம் செய்வதோ கடன் கொடுப்பதோ அதே மாதிரி இரவலாக வழங்குவதோ தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் அனாதையை பராமரிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அனாதையை பராமரிக்க ஒமன்கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப், பணக்காரர்களாக இருந்தால் ரொம்ப பேணுதலாக நடந்து கொள்ளுங்க. அனாதையுடைய விஷயத்தில் நீங்கள் அதை தொடாமல் இருக்கிறதே சிறந்தது என்கிற அடிப்படையில் யார் சொல்லுவார்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஒமன்கான ஃபகீரன், ஏழையாக இருந்தால் ஃபல்யகுல் பில் மாரூஃப், தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வழிகாரர் இருக்கிறார், அவருடைய வீட்டில் இந்த கூரை என்ன செய்கிறது, தண்ணி ஒழுகிறது என்பதற்காக நம்ம வாங்கலாமா? அனாதையுடைய சொத்தில் இருந்து பயன்படுத்தலாமா? கூடாது. அதாவது அனாதைக்கு அது சேஃபை ஏற்படுத்தும்னா அது ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் தன்னுடைய சொந்த தேவைக்காக அல்லது தான் நடந்து கொள்கின்ற சில விவகாரங்களுக்காக தன்னுடைய நாளாந்த செலவுகளுக்காக அப்படிங்கிற வகையில் எதை பயன்படுத்தக்கூடாது? அனாதையுடைய சொத்தை. அனாதையோடு தொடர்புபடும் என்றால் வலியக்குள் பில் மாரூஃப், அனாதையோடு சம்பந்தப்படுது, அனாதையுடைய சேஃப்டிக்கு அது பொருத்தமாக இருக்கின்றால் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும், அனாதையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாமல் தன்னோடு மாத்திரம் தொடர்படுகின்ற சொந்த விவகாரங்களாக இருந்தால் அப்போ எதிலிருந்து எடுக்கக்கூடாது? அனாதையுடைய சொத்தில் இருந்து பாவிக்கக்கூடாது. அப்படி என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள. மேலதிக ஆடம்பரங்கள் எதுவுமே தடை செய்யப்பட்ட விஷயம். இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா லுல்மன் இன்னமா யகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. அனாதையுடைய சொத்தை அவர் சாப்பிடணுன்னா அல்லாஹ் தஆலா எப்படி நாங்கள் ஒரு சோறை சாப்பிடுகிறோமோ அனாதையுடைய சொத்தை கையாளுவதை அல்லாஹ் சாப்பிடுவதாக சொல்கிறான், விழுங்குவதாக சொல்கிறான். நம்முடைய தாராளமான பாஷையில் சொல்வதாக இருந்தால் அனாதையுடைய சொத்தை அவர் விழுங்குகிறாரோ அவர் நெருப்பைத்தான் என்ன செய்கிறார்? தன்னுடைய வயிற்றில் கொட்டிக்கொள்கிறார் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். இறுதியாக சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு நீண்ட அனாதையுடைய பகுதி நீண்ட ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அனாதையுடைய சொத்தை வலிகாரர் வாங்கலாமா? மார்க்கெட் அனாதைக்கு லாபம் வரதா இருந்தால் என்ன செய்ய முடியும்? அப்போ இது வலிகாருடைய நிலைமை பொறுத்தது. அறிஞர் சொல்கிறார், இது அசால தித்துகுமா, அதாவது வலிகாரருடைய விஷயத்தில் சந்தேகம் நீங்கினால், இவர் அந்த சொத்தை அபியூஸ் பண்ணாத வகையில் அந்த அனாதைக்கு நலவை ஏற்படுத்துகிற விதமாகத்தான் பிற்காலத்தில் அவனுக்கு நலவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலாக இருந்தால் யார் என்ன செய்ய முடியும்? பொறுப்புதாரியே அனாதையுடைய சொத்தை வாங்கி கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களை, அப்படி இல்லாமல் இவன் வளர்ந்துட்டானண்டா நம்ம நினைச்ச வேலைக்கு இவனிடத்தை என்ன செய்ய முடியாது, இந்த சொத்தை வாங்க இயலாது. அவனுக்கு சரியான பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் இவன்கிட்ட சொத்தை வாங்க எடுக்க முடியாது என்பதனால அவன் பருவ வயதை அடைவதற்கு முன்னாலேயே அவனுடைய சொத்தை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா இல்லை, சான்ஸ் இருக்கிறது. இப்போ சில நேரம் அனாதை வயதுக்கு விட்டானா அவனை பேசி என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. அப்போ வயசுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவனை சொத்தை நாம் காசை கொடுத்து என்ன செஞ்சிடலாம், ஒரு லாபத்துக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சால் அது அநியாயம். அப்படி இல்லாமல் முழுக்க அவனோட சொத்தை வாங்கி அவனுக்கு நலவு செய்வது தான் நோக்கம். அப்படி என்று சொன்னால் வலிகாரர் என்ன செய்ய முடியும்? அனாதையுடைய சொத்தை அவரே வாங்கி கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரி, இப்போ எத்தனை சட்டம் படிச்சிருக்கீங்க அனாதைகள் சம்பந்தமான, பொருளாதார கையாளுதல் சம்பந்தமாக நிறைய பேசிக்கிறோம். பெண் வழியாக இருக்க முடியாது, அதாவது ஒரு தாய் வழியாக இருக்க முடியாது. தாயோ சாட்சியோ அதே மாதிரி
பெண்களோ, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ, ஏன் அதை சொல்லுகிறேன்றால், தாய் உலகத்திலேயே நேசத்துக்குரியவங்க தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நேசிக்கிற முதலாவது ஒரு ஜீவன் இருக்குமையாக இருந்தால் அது தாய் தான். ஆனால் யத்தீமுடைய விஷயத்தில் இஸ்லாம் எப்படி பார்க்குறது என்றால் பராமரிப்பை தான் பார்க்குறது. இல்லை, உழைத்தல் என்பது ஆணோடு சம்பந்தப்படுகிறது. அதே மாதிரி அவனை பொறுப்படுத்து, அந்த பொறுப்பை தலையில் சுமத்துறங்கிற விஷயம் பொருளாதார ரீதியான, அதே மாதிரி உடல் ரீதியான இந்த பாதுகாப்பு தாய் அன்பு ரீதியாக கொடுக்குறான். ஆனால் ஒரு தகப்பனை பொறுத்தவரையில் அவன் கடமை ரீதியாக கொடுக்குறான். இஸ்லாம் அது என்ன செஞ்சிருக்கிறது? கடமையாக்கி இருக்கிறது. அப்போ அந்த ரியாயா அல் மாலியா, ரியாயா சிஹியா, பொருளாதார ரீதியான பராமரிப்பு, அதே மாதிரி உடல் ரீதியான பராமரிப்பு, கல்வி ரீதியான செலவழிப்பு, இது எல்லாமே யாரைத்தான் சாரும்? ஆணைத்தான் சாரும். பொறுப்புதாரி என்றால் ஆண் பொறுப்புதாரியைத்தான் சாரும். பெண் உழைத்தால் அவள் கொடுக்கிறாள், அது வேறு விஷயம். ஆனால் கடமை இல்லை. பெண் உழைத்து தன்னுடைய பிள்ளை கொடுக்கணுங்கிறது கடமையா? இல்லை. அந்த கடமை யாருக்கு தான் இருக்கிறது? தந்தைக்கு தான் இருக்கிறது. அதனால தான் திருமணம் செய்கிற பொழுது கூட நம்ம மகரை கொடுத்து என்ன செய்கிறோம்? திருமணம் செய்கிறோம். அப்பொழுது அதில் உள்ள முக்கியமான நிபந்தனை என்ன? ஆடை மற்ற எல்லா விஷயத்தையும் யார் தான் கொடுக்க வேண்டும்? தந்தை தான் கொடுக்கணும். அதனால தான் பெண்களிடத்திலிருந்து என்ன செய்யாதீங்க, சீதனம் என்ற போர்வையிலே சுரண்டாதீர்கள்னு நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ பராமரிப்பு என்கிற விஷயந்தான் எதில் பார்க்கப்படுகிறது? அனாதையுடைய விஷயத்தில் பார்க்கப்படுது. அப்போ தந்தையை இழந்தால்தான் அவன் யாராக மாறுகிறான்? யத்தீமாக மாறுகிறான். அப்படிங்கிறது புரிந்து கொள்ள. யாருக்கு? இல்லை, தாய் அதுதானே சின்ன, அது அன்பு ரீதியாக அவங்க செலவழிக்கிறது. பிள்ளையுடைய சொத்தை எடுத்தால் அப்போ தாயாக இருந்தால் கூட கடுங்கவனமாக இருக்கணும். என்ன, தாய் வழிகாரர் இல்லையே. அப்போ வழிகாரருக்கு இருக்கிற அதிகாரம் யாருக்கு வராது? தாய்க்கு வராது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இங்கே சொல்கிற சரி, தாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் வழிகாரருங்கிறது யார்? ஆணாகத்தான் வருவான். பெண் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்றால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் மினல் முஸ்தல்அஃபீன் என்று வருகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அதாவது சமூகத்தில் பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பெண்களை அல்லாஹு தஆலா சொல்லுவான், சிறுவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். அப்போ அவங்க யாராக வர முடியாது? வழிகாரராக வர முடியாது. வழங்கல அதான் இப்படி இந்த அனாதையுடைய நன்மையை விளங்கினவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அனாதையுடைய நன்மையை விளங்கினவர்கள் தேடி சென்று என்ன செய்வாங்க? பொறுப்படுத்திக்கொள்ளும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன ஆனா வ காஃபிலுல் யதீமி கஹாத்தைனி, சொர்க்கத்தில் நாங்கள் இப்படி இருப்போம் மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் சொர்க்கத்தில் இருக்கிற சாதாரணமான ஒரு விஷயமா பராமரிப்பு என்பது? முடிஞ்ச டைம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா